சுத்திட்டு கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு கும்பிட்டு விழுந்து துண்ணூறு பூசிக்கிட்டு போங்க. உங்களுக்கு மனசுக்கு எது வருதோ ஒரு சுத்தமா பத்திய வேணும்டாத்தான் வந்து பண்ணிக்கங்க. சௌரியமா போயிடும். அதுக்குன்னு எதுவும் காசு சௌரியமா போயிடும். உங்களுக்கு மனசு மழையே என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லி வந்து சரி 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 நல்லா இருக்கு. எத்தனையோ பார்த்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய வருவாங்க வாங்கிட்டு போவாங்க. சௌரியமா போயிடும். இப்பதான் தை 13ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம். பொடி ஒரு கும்பாபிஷேகம். சரிங்கம்மா. எடுத்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. தண்ணி ஒன்றும் கொண்டு போக வேண்டாமா? இல்ல நம்ம எடுக்கவும் கூடாது. இந்த ஊருக்குள்ளே யார் வீட்லயும் வாங்கி குடிக்க கூடாது. நீங்களா கொண்டாந்தா குடிச்சுக்கிறோம். விஷம் கேட்க வந்தா சும்மா சாமி கூட வந்தா தீர்த்தம் கொண்டு போகலாம். சரி துண்ணூறு கொண்டு போகலாம். எல்லாம் செய்யலாம். நம்ம குணமாகறதுக்குன்னு நினைச்சுக்கிறோம். செப்பல் ஐயா ஐயா அந்த உள்ள போட செப்பல் நல்லா சுகர் இதுக்கு வழி எப்படி வரணும்? மதுரையில இருந்து நேர ரோடு. ஊர் பேரு கொடிக்குளம். யானமலை கொடிக்குளம். யூடியூப்ல போடுங்க. ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் மட்டும் சொல்லுங்க. எப்படி வரணும்னு சொல்லுங்க. ஒத்தக்கடையில இருந்து இப்படி வந்தது கொடிக்குளம்னு போட்டு அதுல இப்படி திரும்பி வந்தீங்கன்னா பொய்கையில வந்து சரி. உள்ள அந்த வீடியோ எடுக்கலாங்களா? சாமி வீடியோ எடுக்கலாமா? அந்த அங்கே எடுத்துட்டு போங்க. அப்படிங்களா? சும்மா இப்போ நாங்கள் வந்து மக்களே, நாங்கள் இப்போ கொடிக்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னா கொடிக்குளம் ஊருக்குள்ளே வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு ஊராட்சி நடுநிலைப்பள்ளி இருக்குது. அது பக்கமாக உள்ள அந்த ரோட்டு வழியாக வந்தால் அந்த கோயில் வருது. இந்த கோயிலுடைய முக்கியமான விசேஷம் என்னென்னா, தோல் சம்பந்தமான வியாதிகள் இருந்தால் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அங்கே உள்ள தீர்த்தத்தை நம்ம தெளிச்சுக்கிட்டு மட்டும் போயிடுறோம். இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீர்த்தத்தை இங்கே கொண்டு போகக்கூடாது, தீர்த்தத்தை குடிக்கக்கூடாது, இங்கே வந்து வேண்டிக்குவாங்க. அது என்ன விஷமுறிவாக இருந்தாலும் அந்த முறிவாயிரும், இன்னும் நல்லா வந்துடுவாங்க அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாகர், அவங்கள வணங்கிட்டு
அடுத்து மேலே வேதநாராயண பெருமாள் கோயில் இருக்குது, அங்கேயும் போய் கும்பிட போகிறோம். இங்கே வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரை குளம் அதில் கும்பிட்டுட்டு நேராக மலையையும் கும்பிட்டு வேதநாராயண பெருமாளையும் கும்பிட்டு போனால் தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் முறிவாகி நல்லா ஆரோக்கியமாகிடுவாங்க அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இங்கேயும் ஏராளமான மக்கள் அதுக்காக வேண்டுதலுக்காக இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கிராமம் வந்து ஊருக்கு வெளியே இருந்தால் கூட நிறைய மக்கள் இந்த கோயிலோட மகிமையை அறிஞ்சிக்கிட்டு அந்த வண்ணம் இருக்காங்க. நன்றி. எல்லாரும் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். பாய் மக்களே. பாய் மக்களே. அது யாருன்னு சொல்லியிருக்க நீ வரிசையா? ஒருத்தவங்க யாருன்னு சொல்லிடு. இங்கே யாருன்னு சொல்லி. என்னுடைய தாத்தா யாருன்னு சொல்லிடு. பன்னீர்செல்வம் சௌடாம்பிகால வேலை செய்கிறாங்க. சௌடாம்பிகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அருப்புக்கோட்டை. இந்த மணி பாட்டு. இந்த கொடிக்குளம் கிராமத்துக்கு வரணும்னா நம்ம மதுரையிலேருந்து நேஷனல் ஹைவேஸில் அதுக்கு எந்த சைடில் உள்ள பண்ணான்னா 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. என்ன நீங்கள் சாமி கும்பிடலையா? கும்பிடக்கூடாது. சரி சரி. ನೋಡಿಮೆ ಅಮ್ಮ ಕಂಬಿನ ಹಿಡ್ದಾಡ್ದಂಡ. ಯಾಕಮ್ಮಿನ ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ಯಾರು ಬಾ Dia mau mandi tu